வணக்கம். அது என்ன சார் எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து சப்போர்ட்டை மார்க்கெட் தொட்டு மேலே போயிடுது, ரெசிஸ்டண்ட்டை தொட்டு கீழே வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ பாருங்கள் மார்க்கெட் வந்து இங்கே வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டே இருக்குது. அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கும் போது ஒரு லெவலில் வந்து மார்க்கெட்டில் வந்து நமக்கு வந்து செல்லர் வந்து உள்ளே இன்வால்வ் ஆகுறாங்க. அப்போ செல்லர் எங்கே உள்ளே நமக்கு வந்து உள்ளே வராங்களோ அந்த இடம் தான் வந்து நமக்கு ரெசிஸ்டண்ட்டாக வந்து ஃபார்ம் ஆகுது. வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்த தொட்டு கீழே வந்துட்டாங்க. ஸோ வந்து திரும்ப எப்போ வந்து இது பையிங்க்கு மாறுவாங்கன்னா, செல்லரை வந்து திரும்பவும் டாமினேட் பண்ணி பையர் வந்து இவங்கள வந்து ஓவர்டேக் போட்டு போனால் மட்டும்தான் மேலே போக முடியும். பாருங்கள், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு செல்லர் உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து ஸ்பைக் கேண்டில் கொடுத்துச்சு. அந்த கேண்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதே லெவலில் பிரேக் அவுட் கொடுத்து கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பையிங் சைடு மூவ் ஆகி போயிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த செல்லர் உள்ளே வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்த வந்து டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து இப்போ பையர் ஸ்ட்ராங்கா இல்லை செல்லர் அப் ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மறுபடியும் என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்குள்ளே வந்து ஒரு போட்டி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்களோட ப்ரைஸ் வந்து இவங்க செல்லிங் பண்ணி வச்சுருக்க இடத்துல வந்து போயிட்டோன்னே மறுபடியும் செல்லர் உள்ளே வந்து செல் பண்ணி மார்க்கெட் வந்து சைடு வேலை போக ஆரம்பிச்சிருச்சு. பட் என்னென்னா, இந்த இடத்துல செல்லர் இருக்காங்களே தவிர ரொம்ப ஸ்ட்ராங்கான செல்லராக வந்து ஃபார்ம் ஆகலை. இங்கே இருக்க கேண்டில்லாம் பாருங்கள், செல்லிங் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு. அதே இங்கே இருக்க கேண்டில் எல்லாம் பாருங்கள், எல்லாம் ஒரு வீக் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து என்னென்னா, இந்த இடத்துல வந்து செல்லர் இருக்காங்க, பட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான செல்லராக கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து பையர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் வந்து அவங்க பொசிஷனை ஆட் பண்ணும்போது இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். இன்றைக்கி மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் திரும்ப உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்ன இருக்குது, அதே மாதிரி அதே ரெஸ்டன் ஏரியாவில் வந்து பிரேக் ஆகிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணணும், இந்த இடத்துலேருந்து சடனாக ஒரு ஸ்பைக் கொடுத்து ஒரு லாங் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். இந்த டைமில் எங்கேனாலும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து ஃபர்தராக வந்து மேலே போகும். ஸோ வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து கரெக்டான செல்லர் ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு. இது ஒரு நல்ல பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் மேலே போயிருச்சு அப்படின்னா ஃபாலோ த்ரூவாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இன்னும் கூட கொஞ்சம் கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, நடந்தும் கொடுக்கலாம். ஆனால் கொடுக்கும் போது வர கேண்டில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் கேண்டிலாக தான் இருக்கும். ஸ்ட்ராங் கேண்டில் இருந்தால் தான் பையர் ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்கன்னு அர்த்தம். வந்து செல்லர் வந்து உள்ளே இன்வால்வ் ஆகிருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும். அப்படியே ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் செல்லர் உள்ளே வந்திருக்காங்க. அகெயின்ஸ்ட் இந்த இடத்துல திரும்ப வந்தப்போ ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ் ஃபார்ம் ஆச்சு. ஆனால் மறுபடியும் மார்க்கெட் எப்படி ஸ்ட்ராங்காக வந்து க்ளோஸ் பண்ணி மேலே போயிருக்கு பாருங்கள். அதேமாதிரி இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு செல்லர் உள்ளே வந்தாங்க. அடுத்து என்ன இருக்குது, மார்க்கெட் இந்த இடத்த ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருக்கு. அதான் சொல்கிறேன், இப்போ வந்து ஒரே இடத்துல கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு, செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பையிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதுல மட்டும்தான் நமக்கான ட்ரேட் வந்து கரெக்டாக அமையும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு சடன் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருச்சு. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கன்சால்டேஷன் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு இதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இதுதான் வந்து ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி எப்போவும் மேலே போகிறதுக்கான இது. மார்க்கெட்டில் மூமெண்ட் நடந்ததுக்கப்புறம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதை விட மார்க்கெட்டில் மூமெண்ட் இருக்கும் போது அது எப்படி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ட்ரேடை நல்லா பழகி வச்சுருந்தோம்னா நமக்கே தெரியும் இந்த இடத்துல வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. இது எதுக்காக ரீசனும் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். என்ன மார்க்கெட்டில் எதிர்பார்த்தோமோ அதே நடந்திருக்கு. இந்த இடத்த வர்டிலிட்டி வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அதே மாதிரி பாருங்கள், ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில்லாம் ஃபார்ம் ஆகி கிடக்கு. ஸோ நம்ம நினச்ச மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகிடும்.